2019 அவருடைய வீடே ஏலத்துக்கு வரும் நிலையில் இருந்தார்கள்னு இருக்கு. ஸோ 21 தேர்தலில் அஃபிடவிட்டை நான் கொடுக்குறேன், சரியா? ஸோ 24 கொடுக்குறேன். அவர்கள் கணக்கில் காட்டியபடியான வருமானம் படியாக நான் சொல்றது 3 கோடி ரூபாய் கேஷ் கொடுத்து வாங்கறதுக்கு வருமானம் 15 லட்சம் ரூபாய் காட்டிட்டு 3 கோடி ரூபாய் காருக்கு செலவு பண்றது என்றால் டிக்ளேர் பண்ணதுக்கு. ஏன்னா இந்த டிக்ளேர் பண்ணது என்ன இதுன்னா இதை அது ஒரு அறக்கட்டளை பேரில் இருக்கிறதுனால அதில் இருந்த கடனை இவர் கணக்கில் காட்டல. ஆண்டாளர் கல்லூரி கடனை 2016 கேப்டன் காட்டல. ஆனால் இந்த காரு உங்கள் பேரில் இருக்கா இல்லை ட்ரஸ்ட் பேரில் இருக்கா? ஸோ டாக்குமெண்ட் படியாக நான் சொல்கிறது, நீங்கள் தேர்தல் கமிஷனில் கொடுத்த டாக்குமெண்ட் படியாக பார்த்தால் நீங்கள் அதுக்கு கணக்கு கண்டிப்பாக சொல்லணும். அந்த மக்கள் நல கூட்டணியில் ஒரு தலைவரிடம் உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் கேள்வி கேட்ட பொழுது, என்ன சார் கேப்டனுடைய ப்ராப்பர்ட்டி மக்கள் நல கூட்டணியில் எவ்வளோ வந்துச்சுன்னு எனக்கு தெரியும், ஏதோ கணக்கு காட்டுறாரு அப்படின்னு திருமாவளவன் சொன்னதாக ஒரு ஆங்கர் என்னிடம் சொல்லியிருக்கிறார். ஸோ 1500 கோடி ரூபாயை ஜெயலலிதா அவர்கள் வைகோ மூலமாக கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்தார் அப்படின்னு நமக்கு தகவல்கள் உண்டு. ஸோ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் கணக்கில் என்ன காட்டியிருக்கீங்க? ஸோ இவங்க எல்லாம் கொடுத்த டாக்குமெண்ட் படியாக பார்த்தால் இதை நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்குவது என்பது சிக்கல். நீங்கள் எம்எல்ஏவாக ஆளுங்கட்சியில் இருந்தாலோ அல்லது ஆளுங்கட்சியிடம் மாதம் உங்களுக்கு இது இஎம்ஐ வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு பெரிதாக சம்பாதிக்க முடியாது. அதனால் மேடம் அவர்கள் இதற்கு பதில் சொல்லணும்னு சொன்னால், அவங்க சொத்து எவ்வளோ, அவங்க வருமானம் என்னங்கிறது 2024 நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இதை தாண்டி அவர்களுக்கு எவ்வளவு கடன், என்ன சொத்துக்கள் எல்லாமே அதில் சொல்லியிருக்கு. அது எதுவுமே இந்த டிஃபெண்டர் காருடைய 3 கோடிக்கு மதிப்பு வராது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தற்பொழுது 2 நாட்களாக விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அம்மையார் அவர்கள், இந்த பக்கம் அவருடைய 2 மகன்கள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், 3 பேரும் அந்த டிஃபெண்டர் காருக்கு முன்னாடி இருந்து ஒரு போஸ்ட் கொடுத்த அந்த ஃபோட்டோ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் 2 விஷயம் சொல்கிறாங்க. பிரபல யூடியூபர் அவர் இப்போ வீடியோ போடுறதில்ல, ஆனால் அந்த ஃபோட்டோவை போட்டு கூட்டணி கட்சிகள் கவனத்திற்கு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. இன்னொரு பக்கம் ஒரு ட்வீட் போடுறாங்க, திரும்ப உனக்கு டிஃபெண்டருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மீம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக அணுகக்கூடிய ஒரு விதமாக இருந்தாலும் பின்னணியில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு. திமுகவோட தேமுதிக கூட்டணி வைத்ததன் பிறகு இந்த டிஃபெண்டர் கார் வாங்கப்பட்டிருக்கு. அப்பன்னா எத்தனை கோடிகள் கைமாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. 2வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு பிரேமலதா அம்மையார் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாங்க. அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களுடைய மீட்டிங் முடித்ததன் பிறகு கொடுத்த செய்தியாளர் சந்திப்பில், ஏன் விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பம் கார் வாங்கக்கூடாதா, அந்த கார் வாங்குற அளவுக்கு இந்த குடும்பம் தகுதியான குடும்பம் கிடையாதா, சம்பாதிச்ச பணத்தில் 90% பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணவர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே தன்னுடைய வாய்மொழி வார்த்தைகள் மூலியமாக இந்த விஷயத்துக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 2 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கிறது இந்த விஷயத்தை தான். அதில் ஹீரோவாக இருக்கிறது இந்த டிஃபெண்டர் கார். என்ன பின்னணி விஷயங்கள்? இல்லை, அதாவது ஒரு விஷயத்தில் சொல்லலாம், பிரேமலதா மேடம் அவர்கள் சொன்னதில் தவறில்லை. பல வருடங்களாக சினிமாவாக 100க்கும் மேலே படத்தில் நடித்தவர். 152 படங்கள். அதான் 152 படங்கள். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சார் 2015 நீங்கள் 1 கோடி வாங்கினா இன்றைக்கி 10 கோடி இருக்கலாம். இப்போ புலி படத்துக்கு அவர் 10 கோடின்னு சொல்லி அப்புறம் 5 கோடி எக்ஸ்ட்ரா கணக்கு வந்துச்சு. இப்போ 75, 200ன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் நடிக்கிறத நிறுத்தி எத்தனையோ வருடங்கள் 2010க்கு அப்புறம் நடிக்கல. ஸோ 2016 தேர்தலில்
திரு விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த அஃபிடவிட்ல அவருடைய சம்பளம் அவர் மற்றும் அந்நியார் எவ்வளவு ஆண்டுக்கு சம்பளம்ங்கிறத நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். 15 லட்சம் 7 லட்சம் தான் சம்பாதிச்சதாக கொடுத்துருக்காங்க. 2016 திரு விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த அஃபிடவிட். ஆச்சா, 2024 இப்பொழுது நம்ம இந்த எலெக்ஷன்ல விஜய பிரபாகரன் அவர்கள் 2024 விருதுநகர் பாராளுமன்றத்தில் நின்ற பொழுது அவரும் கொடுத்திருக்கார். அவர் 3 கார் வச்சிருக்கார் தான் கொடுத்திருக்கார். அதுல காஸ்ட்லியான கார் BMW ஆக ஒரு 30 லட்சத்துக்கு இருக்கு. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஸோ இதை தாண்டி அவர்களுக்கு எவ்வளவு கடன், என்ன சொத்துக்கள் எல்லாமே அதில் சொல்லியிருக்கு. அது எதுவுமே இந்த டிஃபெண்டர் காருடைய 3 கோடிக்கு மதிப்பு வராது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டியை விற்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக இந்த நம்ம இருக்கிறதே இங்கே கிண்டியில் இது பக்கத்தில் இருக்கிறோம், ஈக்காட்டு தாங்கல்ல. இது ஒரு கிரவுண்டில் உங்கள் ஓனர் இந்த வீட்டை 1990 ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கியிருக்காருன்னா இன்றைக்கி 10 கோடி போகும். ஸோ இன்றைக்கி விற்றா அவரால் 3 கோடிக்கு வாங்க முடியும். பட் அப்படி விற்று வாங்கியிருந்தால் என்ன ஒரு சிக்கல்னு சொன்னால், ஒருவர் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ நிற்கணும்னா உன் பேரில் என்னென்ன சொத்து இருக்குது, அசையும் அசையா சொத்துக்கள், உன்னுடைய டிபெண்டன்ஸ் உடைய சொத்துக்கள் அப்படின்னு. அதுவும் 2016 திரு கேப்டன் அவர்கள் தன் மனைவி மற்றும் மகன்கள் பேரையும் சேர்த்துட்டார். ஸோ அதுக்கு மேலே சொத்துக்களை சேர்க்க முடியாது. இதை தாண்டி 2019 ஒரு ஐஓபி பேங்கில் ஒரு 4 கோடி ரூபாய் கடன் வாங்கி 6 மாதங்களுக்கு அதிகமாக வட்டி கூட கட்டவில்லை என்று ஏலத்திற்கு அவருடைய ஆண்டாள் அழகர் கல்லூரியும் திரு விஜயகாந்துடைய சாலிகிராமம் வீடும் வந்தது. அந்த நோட்டீஸ் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ 2019 அவருடைய வீடே ஏலத்துக்கு வரும் நிலையில் இருந்தார்கள்னு இருக்கு. ஸோ 21 தேர்தலில் அஃபிடவிட்டை நான் கொடுக்குறேன், சரியா? ஸோ 24 கொடுக்குறேன். இந்த அவர்கள் கணக்கில் காட்டியபடியான வருமானம் படியாக நான் சொல்கிறது. அதை இது காலேஜ் பேரில் வாங்கினேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னால் இல்லை, இதுக்குன்னு சொன்னால் வேறு விஷயம். சில கடன்களையும் காட்டியிருக்காங்க. படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினேன்னு விஜய் பிரபாகரன் ஏதோ காட்டுறேன். ஆனால் 3 கோடி ரூபாய் கேஷ் கொடுத்து வாங்கிறதுக்கு உங்கள் வருமானம், இப்போ எனக்கு ஆண்டு வருமானம் 4 லட்ச ரூபா இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு 30 லட்ச ரூபாய்க்கு நான் கடன் வாங்கினா பேங்க்கில் ஒரு எங்கிட்ட 10 லட்ச ரூபா ஏதோ வித்த சொத்து இருக்கு, பேங்க்ல 20 லட்ச ரூபா கடன் வாங்கினா 30 லட்ச ரூபாய்க்கு என்னால் வாங்க முடியும். பட் உங்க வருமானம் 15 லட்ச ரூபா காட்டிட்டு 3 கோடி ரூபா காருக்கு செலவு பண்றது என்றால் அது உங்க ஸ்டேட்மெண்ட். நான் சொல்றது நீங்க கொடுக்குற டிக்ளேர் பண்ணதுக்கு. ஏன்னா இந்த டிக்ளேர் பண்ணது என்ன இதுன்னா இதை அது ஒரு அறக்கட்டளை பேரில் இருக்கிறதுனால அதில் இருந்த கடனை இவர் கணக்கில் காட்டல. ஆண்டாள் அழகர் கல்லூரி கடனை 2016 கேப்டன் காட்டல. ஆனால் இந்த காரு உங்க பேரில் இருக்கா இல்லை ட்ரஸ்ட் பேரில் இருக்கா? ஏன்னா ஆண்டாள் அழகர் கல்லூரி 2019 அவ்வளோ சிக்கலில் இருந்தது. 22 வாக்கில் மேலும் நஷ்டத்தில் போய் கடைசியில் நடத்த முடியவில்லை என்று இப்பொழுது அது விற்கப்பட்டு கிட்னி புகழ் தனலட்சுமி சீனிவாசன் குழுமத்திற்கு போயிருக்கு. அங்கே போர்டே இப்போ ஆண்டாள் மாமண்டூரில் போன வாரம் கூட நான் தாண்டி வரப்போ அங்கே தனலட்சுமி சீனிவாசன் போர்டு மாற்றிச்சு. ஸோ டாக்குமெண்ட் படியாக நான் சொல்கிறது, நீங்கள் தேர்தல் கமிஷனில் கொடுத்த டாக்குமெண்ட் படியாக பார்த்தால் நீங்கள் அதுக்கு கணக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனால் இதில் ஒன்று சொன்னால் 2016 தேர்தலில் அவங்க எல்லாம் தனியாக நின்னாங்க. ஆமாம், மக்கள் நல கூட்டணி. அந்த நேரத்தில் 2019 இந்த ஏல நோட்டீஸ் வந்த பொழுது அந்த மக்கள் நல கூட்டணியில் ஒரு தலைவரிடம் உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் கேள்வி கேட்ட பொழுது, என்ன சார் கேப்டனுடைய ப்ராப்பர்ட்டி, மக்கள் நல கூட்டணியில் எவ்வளோ வந்துச்சுன்னு எனக்கு தெரியும், ஏதோ கணக்கு காட்டுறாரு அப்படின்னு திருமாவளவன் சொன்னதாக ஒரு ஆங்கர் என்னிடம் சொல்லியிருக்கிறார். ஸோ 1500 கோடி ரூபாயை ஜெயலலிதா அவர்கள் வைகோ மூலமாக கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்தார் அப்படின்னு நமக்கு தகவல்கள் உண்டு. ஸோ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் கணக்கில் என்ன காட்டியிருக்கீங்க அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் கணக்கில் 5000 கோடி ரூபா சொத்தை வெறும் 1,71,000 ரூபான்னு நம்ம தலைவர் ராகுல் காந்தி காட்டுறார். அந்த நேஷனல் ஹெரால்டு கம்பெனியுடைய சொத்தை யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியில் 5 லட்சம் ரூபாய்க்கு தான் ஷேர்ஸ் இருக்குது. அதில் எங்கிட்ட 38% இருக்குன்னு அவங்களும், சோனியா காந்தி எங்கிட்ட ஒரு 38% இருக்குன்னு காட்டுறாங்க. அதோடைய மதிப்பு அவங்க அந்த ஷேர் மதிப்பு தான் காட்டுறாங்க. ஆனால் அதுக்கு 5000 கோடி சொத்து இருக்குது. ஸோ நீங்கள் தேர்தல் பத்திரத்தில், அதாவது
திரு விஜயகாந்த் 2016 கொடுத்தது, திருப்பி 2021 சுதீஷ் கள்ளக்குறிச்சியிலேயே அங்கே நின்னார், 2024 இப்போ விஜய் பிரகாரன் இருக்கார். ஸோ இவங்க எல்லாம் கொடுத்த டாக்குமெண்ட் படியாக பார்த்தால் இதை நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்குவது என்பது சிக்கல். வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டியை விற்று வாங்கியிருக்கலாம், அது வேறு விஷயம். அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு கல்லூரி பாண்டிச்சேரியில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது. நான் சொல்றது இந்த ஆண்டாள் அழகர் வித்துட்டாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு காலேஜ் இருக்கிறது. இங்கே ரெட்டில்ஸ் தாண்டி ஒரு பேராமெடிக்கல் காலேஜும் அந்த குழுமத்திற்கு இருக்கு. யார் பேரில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த குழுமத்திற்கு உண்டு. அதனால சொத்துக்கா இப்போ என்ன பிரச்சனைனா, ஸ்டாலின் அவர்களுடைய இதில் ஒரு கார் கூட அவர் பேரில் இருக்காது. ஆனால் அவர் இப்போ புதிதாக ஒரு 2 கோடி ரூபாய் காரை வாங்கியிருந்தார். அந்த காரை இவர் இன்பன் உதயநிதி அவர்கள் அன்பளிப்பா கொடுத்தது. அவர் பேர்ல வாங்கியிருக்கு. நம்ம சமீபத்தில் என் பேர்ல 10 கப்பல் இல்ல 2 கப்பல் தான் இருக்குன்னு சொன்ன டிஆர் பாலு அவர்களும் யாருது காருன்னு தெரியாது, எந்த கார் வேணா வருதோ ஏறிப்பேன்னு சொல்ற. ஸோ இந்த 2 கோடி 3 கோடி காருங்கிறதெல்லாம் நம்மளால நினைச்சு பார்க்க முடியலைங்க. ஆனால் 3 கோடி ரூபாய் கார்னா கேள்விகள் வரும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எங்க பேர்ல வேற எதையும் சொல்ல முடியல. நீங்க பதவிக்கு வந்தாதாங்க சொல்ல முடியும். எதிர்கட்சியா இருந்திருக்காங்கல்ல. இல்லை, எதிர்கட்சியில இன்னும் சொல்ல போனால் கூட்டணியோ எதிர்கட்சியாக இருந்தால் உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு நாங்கள் ஆளுங்கட்சிக்கு போட்டிருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும்னு மக்கள் திட்டுறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்காரனும் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் அழுகிறது என்னன்னா, தொகுதிக்கு போனால் நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியிலிருந்து எங்களுக்கு ஒன்றும் செய்யலன்னு தான் மக்கள் திட்டுறான். ஸோ அதனால நீங்கள் எம்எல்ஏவாக ஆளுங்கட்சியில் இருந்தாலோ அல்லது ஆளுங்கட்சியிடம் மாதம் உங்களுக்கு இது இஎம்ஐ வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இவர் செல்வ பெருந்தகை மாதிரி இருந்தாலே ஒழிய உங்களுக்கு பெரிதாக சம்பாதிக்க முடியாது. அதனால் மேடம் அவர்கள் இதற்கு பதில் சொல்லணும்னு சொன்னால் அவங்க சொத்து எவ்வளோ, அவங்க வருமானம் என்னங்கிறது 2024 நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த அஃபிடவிட்டில் இருக்கிறத வச்சு ஜஸ்டிஃபை பண்ணி காட்டணும். பல விஷயங்கள் பேசணும். நம்ம நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8764.